அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இந்த எப்பாவல பகுதி அனுராதபுரத்தினுடைய எப்பாவல பகுதியிலே ஒரு அதிபர் 52 வயது மதிக்கத்தக்க அதிபர் மற்றும் அவருடைய மகன் 22 வயது மதிக்கத்தக்க அவருடைய மகன் இருவருமே நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த போதைப் பொருளை வைத்திருந்தார். குறிப்பாக 1 கிலோ 185 கிராம் போதைப் பொருள் என்றால் அது மிக பெரும் தொகை. 2 கிராமுக்கு மேலே வைத்திருந்தாலே மரண தண்டனை விதிக்கப்படும். அதாவது அந்த அளவு மோசமான குற்றம் ஹெரோயின் போதைப் பொருள் வைத்திருத்தல் என்பது. ஆனால் இவர் கிட்டத்தட்ட 1 கிலோ 185 கிராம் போதைப் பொருள் என்றால் மிக பெரும் பாரதூரமான குற்றம். கிட்டத்தட்ட 200 லட்சம் ரூபாய்கள் வரையிலே இந்த போதைப் பொருள் பெறுமதி கொண்டது என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த போதைப் பொருளை அவர் தனக்கு சொந்தமாக இருக்கின்ற ஒரு விருந்தினர் விடுதி ஒன்றின் பின்னால் மறைத்து வைத்திருக்கின்றார். நிலத்திற்குள்ளே புதைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த அதிபர், அதுவும் பிரபலியமான பாடசாலை ஒன்றினுடைய அதிபர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே போது அந்த அதிபரும் அவருடைய மகனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்ட போதுதான் தன்னுடைய மருமகன், அதாவது சுஜி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வழியில் கொஸ்கட சுஜியாக கூட இருக்கிறான். சுஜி என்று சொல்லப்படுகின்ற தன்னுடைய மருமகன் வெளிநாட்டிலே இருப்பதாகவும் அவர்தான் அந்த போதைப் பொருளை வைத்திருக்கும்படி தந்தார் என்ற உண்மை இப்போது உளறி இருக்கின்றார்கள். எனவே இந்த விடயம் தீவிர பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் இந்த அதிபருடைய மனைவி யார் என்று பார்க்கின்ற போது இப்போதைய ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி என்னுடைய இந்த பேலியகொட நகர சபை உறுப்பினராக இருக்கின்றாராம். பேலியகொட நகரசபை உறுப்பினரான நிரஞ்சலா என்பதுதான் அவருடைய பெயர். எனவே அவர் சார்ந்து பெரும் தீவிர பேசுபொருளாக மாறியிருந்தது. காரணம், இந்த அரசாங்கத்திற்குள்ளேயே போதைப் பொருள் கடத்தல் இருக்கின்றதா என்றெல்லாம் விமர்சனம் எழுகின்ற போதுதான் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போது இந்த பெண் உறுப்பினர், அதாவது இந்த பேலியகொட நகரசபையினுடைய பெண் உறுப்பினர் தானாகவே முன்வந்து கட்சியிலிருந்து விலகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பதவியிலிருந்தும் விலகி இருக்கின்றாராம். அதாவது நகரசபை உறுப்பினர் என்ற பதவியிலிருந்து விலகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் காரணங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த அரசாங்கமானது சரியான முறையில், அதாவது இந்த ஊழலை ஒழிப்பதற்கு, பாதாள உலக குழுவை ஒழிப்பதற்கு, போதைப் பொருளை ஒழிப்பதற்கு சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இப்படியான இழுக்குகள் எப்பொழுது இந்த அரசாங்கத்திற்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். எனவே நானாகவே இதிலிருந்து விலகுகின்றேன் என்ற அடிப்படையிலே பேலியகொட நகரசபைக்கும் அதே போன்று இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய தேசிய அமைப்பாளருக்கும் அவர் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துவிட்டு இப்போது அந்த பதவி நிலையிலிருந்தும் கட்சியிலிருந்தும் விலகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு அந்த அதிபரும் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் சொல்லப்பட்ட வேளையில் தான் இப்போது பாடசாலை மட்டங்களிலே தீவிர நடவடிக்கைகள், போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரம் பெற்றிருக்கின்றது. இதற்கு காரணம், பாடசாலை அதிபர்கள் மட்டத்திலே இந்த போதைப் பொருள் பயன்பாடு இருந்தது, போதைப் பொருள் கடத்தல் இருந்தது என்றால் பாடசாலைக்குள்ளும் அது இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த அதிபர் பாடசாலையை குறிவைத்துத்தான் அதை நகர்த்தினாரோ, குறிப்பாக வெளிநாட்டில் இருந்த மருமகன் கொடுத்தார், அதை பாடசாலைக்குள்ளே விற்கும்படிதான் என்ற அடிப்படையில் இப்போது தீவிர நடவடிக்கைகள் பாடசாலை மட்டங்களிலே போதை ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த கனமுல்ல சஞ்சீவ கொலை இந்த ஆண்டினுடைய தொடக்கமே கனமுல்லை சஞ்சீவ கொலையிலே தான் தொடங்கி இருந்தது என்று சொல்ல வேண்டும். அதே போன்று கச்சாவினுடைய கொலை என்றுதான் இந்த ஆண்டினுடைய தொடக்கமே தொடங்கி இருந்தது. ஜனாதிபதி இந்த ஆட்சி அமைந்து முதல் மாதமே அந்த விடயம் இடம்பெற்றிருந்தது. ஒரு மிக மிக இந்த அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்ட விமர்சனமாகவும் இருந்தது. தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து என்றெல்லாம். அதன் அடிப்படையில் இப்போது கனமுல்ல சஞ்சீவ கொலையிலே மிக முக்கியமான குற்றவாளி என்றால் இந்த கெசல்பத்ர பத்மே. காரணம், இந்த கெசல்பத்ர பத்மேனுடைய தந்தையை கொலை செய்தார்களாம். அதற்கு பழி வாங்குவதற்காக கெசல்பத்ர பத்மே மற்றும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற கொமாண்டோ சலிந்து ஆகியோர் இந்த இசாரா செவ்வந்தி மற்றும் துப்பாக்கி சூட்டை நடத்தியிருந்த அதாவது நீதிமன்றத்துக்குள்ளே சென்று துப்பாக்கி சூட்டை நடத்தியிருந்த இந்த சமிந்து தில்சான் போன்றவர்களை வழிநடத்தி இந்த கொலையை செய்தார் என்பதுதான் இதுவரையிலே தெரிந்த ஒரு உண்மையாக இருந்தது. ஆனால் இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணை கொழும்பில் இடம்பெற்றிருக்கிறது, கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த வழக்கு விசாரணையின் போது பல உண்மைகளை இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு முன்வைத்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான விடயம், இந்த கனமுல்ல சஞ்சீவ கொலையிலே எல்லோருமே 4 பேர் தான் ஈடுபட்டார்கள் என்ற அடிப்படையில், அதோடு இந்த பெண் சட்டத்திறனியோடு சேர்த்து மொத்தமாக 5 பேர் தான் என்று எல்லோருமே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இல்லை, உண்மை என்பதை இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கின்ற அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்களாம். மாறாக இந்த கொலையின் பின்னால் மொத்தம் 9 பேர் இருக்கின்றார்கள். அதிலே 5 பேர் தான் இப்போது கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகின்றார்கள். ஏனையவர்கள் தலைமறைவாக இருக்கின்றார்கள் வெளிநாட்டிலே என்பதை சொல்லி இருக்கின்றார். இதிலே மிக முக்கியமான விடயம், ஓரிரு நாட்களுக்கு முன்னரும் இசாரா சம்பந்தி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். மொத்தமாக 5 பேர் சேர்ந்து இந்த கொலையை திட்டமிட்டோம் என்று. அதிலே தான் ஒருவர் என்றும், கெசல்பத்ர பத்மே ஒருவர் என்றும், அதோடு இந்த கொமாண்டோ சலிந்து ஒருவர் என்றும், துப்பாக்கி சூட்டை நடத்திய நபர் என்று 4 பேர், அடுத்ததாக தருண் என்று ஒரு நபரை சொல்லியிருந்தார்.
அந்த தருண் வெளிநாட்டிலே இப்போது தலைமறைவாக இருக்கின்றார். இந்த கெசல்பத்ர பத்மே தரப்பை கைது செய்கின்ற போது ஒரு 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 குறுகிய நேர இடைவெளிக்குள்ளே அவர் தப்பிவிட்டார் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகிறது. காரணம், அவர் மலேசியாவுக்கு சென்றதனால் அவரை கைது செய்ய முடியாது போனது என்று சொல்லப்பட்டது. அப்படி இருக்கின்ற போதுதான் இது வெறுமனே 5 பேர் அல்ல 9 பேர் என்ற உண்மை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தருண் உட்பட இன்னும் ஒரு 4 பேர், மொத்தமாக தருணோடு சேர்த்து 4 பேர் இப்போது தலைமறைவாகி இருக்கின்றார்களாம் வெவ்வேறு நாடுகளில். கைது செய்யப்பட்டிருக்கின்ற கெசல்பத்ர பத்மே, கொமாண்டோ சலிந்து, சமிந்து தில்சான், அதே போன்று இந்த இசாரா செவந்திக்கும் இந்த சமிந்து தில்சானுக்கும் உதவியதன் சொல்லப்படுகின்ற பெண் சட்டத்தரணி, இவர்கள் தான் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதோடு இந்த இசாரா செவந்தி தப்பிச் செல்வதற்கு உதவினார்கள் என்ற அடிப்படையிலே 5 பேர், 3 ஆண்கள் 2 பெண்களும் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். எனவே கடும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்ட போதுதான் இந்த இசாரா செவந்திக்கு உதவியவர்கள் என்று கைது செய்யப்பட்டவர்களை மேலும் எதிர்வரும் 21ஆம் தேதி வரையிலே தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது மாத்திரமல்லாமல் வெளிநாட்டிலே தலைமறைவாகி இருக்கின்றவர்களை உடனடியாக நாட்டிற்குள்ளே கொண்டு வாருங்கள் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். எனவே அடுத்த கட்ட நடவடிக்கையை இப்போது அரசாங்கம், அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகுகின்றது அரசாங்கம் தான் சொல்ல வேண்டும். காரணம், நீதிமன்றமே உத்தரவு பிறப்பித்து விட்டது. உடனடியாக அந்த தலைமறைவாக இருக்கின்ற 4 நபரையும் கொண்டு வந்து சேர்க்கும்படி சொல்லி இருக்கின்றார். எனவே கடும் விசாரணைகளிலே கன முல்ல சஞ்சீவ, அவரும் ஒரு பாதாள உலகக்குழு ஒன்றினுடைய மிக முக்கியமான தலைவர், மிக முக்கியமான வழக்குகளிலே தேடப்பட்டு வந்த ஒருவர். அந்த கனமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார் என்றுடன் மகிழ்ச்சி தெரிவித்தவர்கள் தான் அதிகம். எனவே அந்த கொலையை செய்தவர்களும் பல கொலையின் பின்னால் இருப்பவர்கள் தான் மிக முக்கியமான விடயம். எனவே அந்த குற்றவாளிகளை சுட்டுக் கொள்கின்றார்கள். எனவே அந்த விடயம் மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்த ஆரம்பித்திருந்தது. எனவே இப்போது ஒவ்வொருவராக வேட்டையாடப்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதிலே 9 பேர், அதிலே தலைமறைவாக இருக்கின்ற ஒருவர் தருண் என்று தெரியும். ஏனைய 3 யார் என்பதுதான் இப்போது மிக பெரும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் யாரெல்லாம் சிக்க போகின்றார்கள் என்ற அடிப்படையில். அதோடு இந்த கனடாவிலே கடந்த ஆண்டினுடைய நடுப்பகுதியிலே இலங்கையர்கள் 6 பேர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த, குறிப்பாக விக்ரமசிங்க என்று சொல்லப்படுகின்ற மனைவி, அவருடைய ஒரு ஆண் குழந்தை, 3 பெண் குழந்தைகள், அதோடு அவருடைய நண்பரும் குத்தி கொலை செய்யப்பட்டிருந்தார். விக்ரமசிங்கவும் காயமடைந்திருந்தார் என்பது எல்லோரும் மிக பெரும் பேசுபொருளாக இருந்தது கடந்த ஆண்டினுடைய நடுப்பகுதியிலே. காரணம், இந்த கொலையை செய்தவரும் இலங்கையைச் சேர்ந்த, அதுவும் கல்விக்காக வெளிநாட்டிலே தங்கியிருந்த டி சோயிசா என்று சொல்லப்படுகின்ற 19 வயது மதிக்கத்தக்க இளைஞர் என்று சொல்லப்பட்டது. எனவே இவர் ஏன் இந்த கொலையை செய்தார், எதற்கு கொலையை செய்தார் என்று விசாரித்த போதுதான் இன்றைய தினம் அவருக்கு, அதாவது நேற்றைய தினம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. அதாவது கனடிய நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 25 வருடங்கள் சிறை தண்டனை, எந்தவித பிணையும் இல்லாமல் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த டி சோயிசா என்று சொல்லப்படுகிற நபருக்கு. எனவே இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் இவர் சொல்லியிருக்கின்றாராம், எதற்காக இந்த கொலையை செய்தேன் என்ற அடிப்படையில் அவர் உண்மையை சொல்லியிருக்கின்றார். தன்னிடம் பணம் இல்லை, அதாவது தான் பாடசாலைக்கும் செல்வதில்லை, பாடசாலை அவருடைய வீசாவும் காலாவதி ஆகிவிட்டது, தன்னிடம் பணம் இல்லையாம். எனவே தானும் தற்கொலை செய்ய சென்றேன், அதன் பின்னர் தான் இந்த கொலையை செய்தேன் சொல்லியிருக்கின்றார். மேலும் நடந்த விசாரணைகளிலே தான் இவர் இந்த சமூக வலைத்தளங்களுக்கும் அதோடு இந்த கேம்ஸ், அதாவது தொலைபேசியில் எல்லோருமே விளையாடுகின்ற இந்த கேம்ஸ்களுக்கும் இவர் அடிமைப்பட்டு இருந்திருக்கின்றார். எனவே அதற்கு கட்டுவதற்கும் பணம் இல்லாமல் தான் இந்த கொலையை, அதிலே விரக்தி அடைந்தவர் இந்த கொலையை செய்திருக்கின்றார் என்ற உண்மை வெளிவந்திருந்தது. எனவே அவரிடம் கேட்டபோது இந்த கொலைக்கு தான் வருந்துவதாகவும் இந்த கொலைக்கான குற்றத்தை தான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் சொல்லி இருக்கின்றாராம் இந்த டி சோயிசா. எனவே இதற்கு உடனடியாக கனடிய நீதிமன்றமானது இப்போது அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்திருக்கின்றார்கள். 25 வருடங்கள் ஆயுள் தண்டனை. இப்போது 20 வயது, கிட்டத்தட்ட 45 வயதிலே அவர் வெளியே வந்து விடுவார். வந்து இன்னும் பல கொலைகளை செய்ய மாட்டார் என்பதிலே என்ன இருக்கின்றது தெரியவில்லை. காரணம், ஒரு குழந்தை, அதாவது 3 வயது மதிக்கத்தக்க குழந்தை, 6 வயது குழந்தை என்று எல்லோரையுமே கொலை செய்கின்ற அளவிற்கு, அதுவும் ஒரு இளம் வயதிலே கொலை செய்கின்ற அளவிற்கு ஈவிரக்கம் இல்லாத ஒரு செயற்பாட்டை செய்தவர் மீண்டும் வந்து கொலை செய்ய மாட்டார் என்பதிலே என்ன ஒரு அத்தாட்சி இருக்கின்றது அல்லது என்ன ஒரு ஆதாரம் இருக்கின்றது தெரியவில்லை. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நபருக்கு 25 வருடங்கள் பிணையற்ற, அதாவது பிணை கொடுக்கப்படாது 25 வருடங்கள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு இலங்கைக்குள்ளே இப்போது தீவிர பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் என்றால் இப்போது இந்த போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை. எனவே யாழ்ப்பாணத்திலும் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் பேரிலே. குறிப்பாக அவர்களிடம் கூறிய ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் போதைப் பொருட்களோடும் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நாட்டினுடைய பல பகுதிகளிலும் இவ்வாறான கைதுகள்
தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினுடைய இரண்டாவது வாசிப்பு இடம்பெற்ற வேளையிலே அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். எதிர்க்கட்சிகள் என்னை பார்த்து இந்த ஹிட்லர் போல் செயற்படுகின்றார் என்று சொல்கின்றார்கள். நான் ஹிட்லரோ என்னவோ தெரியாது, ஆனால் ஒவ்வொரு குற்றம் செய்த ஒவ்வொருவரையும் நான் தண்டித்தே ஆவேன். அவர்கள் எந்த பதவி நிலையிலே எந்த கட்சியிலே இருந்தாலும் தண்டனை கிடைத்தே ஆகும். யாருக்கும் அதாவது குற்றம் இழைத்தால் தண்டனை நிச்சயம் என்பதை பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து அறுதியும் உறுதியுமாக கடும் தொன்னியிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படியான நகர்வுகள் இடம்பெறப் போகின்றது என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.